வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ஜான் சீனாவுக்காக ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளானை வந்து டபிள்யூ போட்டு வச்சுருக்காங்களாம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜான் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனை வந்து இப்போ பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஹீல்டன் தான் ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனா பண்ண அந்த ஹீல்டன் வந்து இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதாவது அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஜான் சீனா வேர்ல்டு ரெக்கார்டை படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்போ நம்முடைய ஜான் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக தான் டபிள்யூல பார்த்துருக்கோம். அதாவது 22 வருஷமாக நம்ம வந்து ஜான் சீனா வந்ததுலேருந்து டபிள்யூக்கு வந்ததுலேருந்து ஒரு ஃபேஸ்டனாக தான் நம்மளுடைய ஜான் சீனாவை பார்த்துருக்கோம். அதாவது எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய உதாரணத்துக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது NXTல வந்து ஒரு ஒரு பல மாரி இருந்தார். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்லிங் அப்படின்னா என்னாலே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்துருந்திருப்பார். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு த ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினன்ட்டான ஒரு ரெஸ்லராக இருந்தார். அதாவது யாராக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதுவும் நம்முடைய சிஎம் பங்கா இருக்கட்டும், இல்லை ஸ்டோன் கோல்டு, ஜான்சனா, ரேண்டி அப்படின்ட்டு அப்போ யாரெல்லாம் டாப் 1ல இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எல்லாமே மிதிச்சாங்க. அதாவது நம்ம அந்த ஷீல்டு அப்படிங்கன்னு இருக்கிறப்போ நம்மளோட ரோமன் ரெயின்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக விட்டுப்புட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ்டனான அந்த ஒரு கேரக்டரை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அதையும் கைவிட்டுட்டு நம்பர் 1 ஹீல் ரெஸ்லராக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் திகழ்ந்தார். அதாவது ஒரே ஆள் தான், ஆனால் எத்தனை கேரக்டரை வந்து நம்மளுடைய டபிள்யூல வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே மாதிரி சேம் டு சேம் கொஞ்சம் கூட இல்லை ஜான்சனாவுக்கு. ஜான்சனா ரெஸ்லிங்கு வந்ததுலேருந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ்டனாக மட்டுமே தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, ஹீல்டனாக அவரை நம்ம பார்த்ததே இல்லை. அதனால தான் இப்போ நம்மளுடைய ஜான்சனா பண்ண அந்த ஒரு ஹீல்டன் வந்து இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருச்சு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமே இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரே ஒரு தாட்டி மட்டும் தான் ஹீல்டன் பண்ணார்னு நினைக்கிறேன். அதாவது டாக்டர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணப்போ அந்த ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல்டனாக சும்மா ஒரு பார்ட் டைமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த ஒரு ஹீல்டன் வந்து டபிள்யூல வந்து ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. மற்றபடி நம்முடைய ஜான்சனா பண்ணது எல்லாமே ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஃபேஷனாக தான் நம்முடைய ஜான்சனா பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரையும் நம்முடைய ஜான்சனா வந்து விட்டுவிட்டு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனை வந்து இப்போ நம்முடைய ஜான்சனா பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் நம்முடைய ஜான்சனா பண்ண அந்த ஹீல்டன் வந்து இடம் பெற்றுச்சு. அது இல்லாமல் இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ ஹீல்டன் பண்ணார்ல, அதனால இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு மெர்கண்டைல் சேல்ஸ்லாம் வந்து ரொம்பவும் அடி வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதுவும் நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் உண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நம்முடைய ஜான்சனாவுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக பிடிக்கும். அதாவது சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த சொல்கிறோம்ல, குழந்தைங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் நம்முடைய ஜான்சனாவை பிடிக்கும். ஏன்னா ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கிறத விட டபிள்யூல ரெஸ்லிங்கில் இருக்கிறத விட ஹாலிவுட்டில் மூவிலாம் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் நம்மளுடைய ஜான்சனா இது பண்ணுறாரு. அதாவது வருஷத்துக்கு வந்து இது மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஊனமுற்றவர்கள், கண் பார்வையற்றவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்காக மட்டுமே நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுவார். அப்படி தான் நம்முடைய ஜான்சனாவனால் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. அது இல்லாமல் ஒரு ரொம்ப பிடிக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ ஒரு ஹீல் டர்ன் பண்ணிட்டார்ல, அது வந்து குழந்தைங்க மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து வாங்கிருச்சு. அதாவது ஜான்சன் வந்து இப்படி பண்ணிட்டாரு, இப்படிலாம் பண்ணிட்டாரு, எங்களோட ஜான்சனா இது கிடையவே கிடையாது, ஜான்சன் இது கிடையாது, இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா வந்து குழந்தைங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஜான்சனை ஹீல் டர்ன் பண்ணது சுத்தமாக ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் ஜான்சனாவுக்காக இருந்த அந்த டிஷர்ட்டு, அந்த ஷூஸு, அதுக்கப்புறம் அந்த கேப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே அதிகமான சேல்ஸை வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து வாங்கலையாம். அது ஃபேஸ்டனாக இருக்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சோ அதை விட இப்போ ஹீல் டர்ன் பண்ணப்போ அவரோட ஜான்சனாவோட அந்த மெர்கண்டைல் சேல்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு பிளான் என்ன, பிக்கெஸ்ட் ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய ஜான்சனை வந்து இப்போ ஹீல் டர்ன் பண்ணிட்டார்ல, 22 வருஷம் 25 வருஷம் கழிச்சு இப்போ நம்முடைய ஜான்சன் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணியிருக்காருல, இந்த ஹீல் டர்னை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும், இன்னும் இந்த ஹீல் டர்ன் வந்து இன்னும் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறக்காக ஜான்சனை ரிட்டர்ன் வரப்போகிறார்ல, அது வந்து 14ஆம் தேதி எனக்கு ஒரு மண்டே நைட் ராக் வரப்போகிறார்ல, 17 அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல, வரப்போகிறார்ல அந்த மண்டே நைட் ராக்காக நம்முடைய ஜான்சனா வராரு அப்படின்னு கேட்டால்
ஜான்சினாவுக்கான ஒரு தனி லுக்கில் வந்து நம்மளுடைய ஜான்சினா வருவார். ஜான்சினாவுக்கான தனியாக ஒரு என்ட்ரன்ஸு, அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினா வந்து வராரு அப்புடின்னா அவருக்கான தனியாக ஒரு தீம் சாங்கு, அவர் பேசுகிற குரோமோவாக இருக்கட்டும், எல்லாமே அதாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹீல் டர்ன் எப்படி இருக்குவாரோ அதுக்கான எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஜான்சினாவுக்காக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நான் முன்வைக்கிறேன். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினா வந்து அப்படி சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சினா வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெசல்மனியா 42 வரைக்கும் அவர் தான் சாம்பியனாகவும் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ WWE சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சினாவோட அந்த ஒரு ஃபியூடு அப்படிங்கிறத விட அவருக்கு ஹீல் டர்ன் பண்ணுறாருல, அந்த ஒரு ஹீல் டர்னை வந்து இன்னமும் கொண்டுட்டு போகணும், அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறக்காக WWE இதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் டூர் தான் 2025 முடியுதே தல. நீ எப்படி தல அடுத்த வருஷத்தோட 2026 தான் ரெசல்மனியா 42 நடக்க போகுது. அதுக்கு நீ எப்படி தல சொல்கிற அப்படின்னு கேட்டால், இது வந்து WWE ஒன் ஆஃப் த ஒரு பிளானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஜான்சன் அப்போ ஹீல் டர்ன் பண்ணுறாரு, ஹீல் டர்ன் பண்ணி சாம்பியன் ஆகிட்டார், கோடியை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து அந்த ஒரு ஹீல் டர்ன்லேயே வச்சுருக்கலாம். அதாவது ஒரு ஹீல் டர்ன்லேயே அந்த ஒரு ஃபார்ம்லேயே நம்மளுடைய ஜான்சனாவை கொண்டுட்டு போயிட்டு ரெசல்மனியா 42 வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அந்த டைட்டிலை வந்து லாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஜான்சனா வந்து ரெசல்மனியா 41 வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆகி அதுக்கப்புறம் நடக்க போகிற ஏதோ ஒரு பேப்பரில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட டைட்டிலை தோத்துட்டு போகணுமா, இல்லை நம்மளுடைய ஜான்சனா வந்து சாம்பியன் ஆகி இப்போ WWE சொல்கிற மாதிரி ரெசல்மனியா 42 வரைக்கும் நம்மளுடைய ஜான்சனா தான் சாம்பியனாக வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ஹீல் டர்னை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறக்காக இப்போ WWE பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான். அது இல்லாமல் இப்போ ரெசல்மனியா 42ல் அதாவது 41ல் வந்து நம்மளுடைய ஜான்சினாவுக்காக ஒரு ஃபேக்ஷனே நம்மளுடைய WWE உருவாக்க போகிறாங்களாம். அதாவது ஜான்சினாவுக்காக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத விட நம்மளுடைய இப்போ ராக்குக்காக உருவாக்குவாங்க. ராக்கு இப்போ நம்மளுடைய ஜான்சினா இவங்கெல்லாம் ஒரு ஃபேக்ஷன்லாம் இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய ராக்கு கூட வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை நம்மளுடைய சோலோ சிக்கா வரல அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத்ரோன்ஸு கூட இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணையறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதனால் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், ஒரு மண்டே நைட்டால் சொல்லியிருப்பார்ல, அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸும் நம்முடைய கோடி இருக்கிறப்ப, அதாவது நானும் நீயும் தான் ஒரே இதில் தான் இருந்தோம், அதாவது ரெசல்மனியா 40ல் இருந்தோம், அதாவது என் கூட நீ இருந்த செத்து, ஆனாலும் கோடி ரோட்ஸ் வந்து நமக்கு அதாவது கோடி வந்து அப்போக்கி வந்து எதுக்காக நீ என் கூட இருந்த அப்படின்னு கேட்டால், அதாவது என்னை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும், அதாவது என்னை வந்து நீ சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறக்காக இருந்தா. நம்மளை எதிர்த்து யார் இருந்தா, ரோமன் ரெயின்ஸ் இருந்தான், சோலோ இருந்தான், ராக் இருந்தான். ஆனாலும் அதே ராக் வந்து இப்போ வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்கான், அதாவது எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்கான். அவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் நான் இருந்தேன், அதேமாதிரி நீயும் அவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்த. ஆனால் உனக்கு அந்த ஆஃபர் ஏன் பண்ணலை, எனக்கு ஏன் பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட மேபி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய கோடிக்கு அதாவது ராக்கு கூட இணையறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்முடைய கோடியை கேட்டிருக்காள், அதாவது எனக்கு அவனோட ஷோவில் வந்து எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அதே உனக்கு ஏன் கேட்கல, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் தரல ராக்கு அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ தரப்போகிறான். அதாவது உன்னை நான் பழி வாங்குறேன், அதாவது உன்னை வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனால் நீ வந்து உன்னோட லைஃப் வந்து நீயே ஃபைல் பண்ணிக்கிற, அதாவது நான் வந்து உனக்கு அகென்ஸ்ட் நான் நிற்கிறேன், அதாவது போன வருஷம் ரெசல்மனியா 40ல் நீ வின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் உனக்காக நின்னேன். ஆனால் இதே ரெசல்மனியா 40ல் வந்து நீ அந்த டைட்டிலில் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு அகென்ஸ்டாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட செத்தன்ஸ் வந்து நம்முடைய ராக்கு கூட போய் நிற்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நம்முடைய செத்தன்ஸ் வந்து ராக்கு கூட போயிட்டார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ராக்கு, ஜான்சினா, அதுக்கப்புறம் நம்முடைய செத்தன்ஸ் இவங்க 3 பேர் இருப்பாங்களா. அதே இங்கிட்டு நமக்காக இன்னொருத்தர் யார் இருப்பா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கோடி இருக்கார். கோடிக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் ஒரு ஃபீடு போயிடும். அதே மாதிரி காப்பாற்றுறதுக்கு அவங்க மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய செத்தோன்ஸ் வராரு அப்படின்னு கேட்டால், செத்தோன்ஸ் இந்த பக்கம் வந்து நம்முடைய கோடி அட்டாக் பண்ண வரப்போ இங்கிட்டு வந்து யார் வருவா அப்படின்னு கேட்டால், நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட நம்முடைய சிஎம் பங்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோலாம் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு டாக்கியமாக கூட நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து நம்முடைய சிஎம் பங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால, அதனால் நம்முடைய கோடி கூட வந்து நம்முடைய சிஎம் பங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய கோடி அட்டாக் பண்ணுறப்போ நம்முடைய சிஎம் பங்க் வரதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. அதே இங்கிட்டு வந்து அதே நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண வராரு அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் ஷாக்கிங்காக நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் த ஸ்டீவ் ஆஸ்டின் அவர் வர்றதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெசல்மனியா 40லேயே நம்மளுடைய கோடிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வரதா இருந்துச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டால் வர முடியல அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய அண்டர்டேக்கரை வந்து இறக்கி நம்முடைய அண்டர்டேக்கர் வந்து நம்முடைய ராக்குக்கு வந்து
ஒரு ஜோஸ்லாம் போடுற மாதிரியே நம்மளுடைய WWE வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே இப்போ நம்முடைய ஸ்டோன் கோல்ட சொல்லியிருக்காங்க. அதாவது WrestleMania 40ல தான் உனக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியல கோடி. ஆனால் கண்டிப்பாக WrestleMania 41ல வந்து நான் கண்டிப்பாக உனக்காக வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் கோடி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஸ்டோன் கோல்டு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பாக நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட நிற்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம வந்துட்டார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிஎம் பங்கா இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்டோன் கோல்டாக இருக்கட்டும், இவங்க நிற்பாங்க. அதே மாதிரி இங்கிட்டு வந்து நம்முடைய ஜான்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய ராக்கா இருக்கட்டும், நம்மளுடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், இவங்க நிற்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பிளான் எல்லாமே அப்படியே WrestleMania 40ல நடந்த அதே விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் இது அப்படியே நடக்குது. அப்படி ஒரு நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக WrestleMania 41ஓட டே 1ல மெயின் ஈவெண்ட்டாக, அதாவது டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நம்முடைய கோடி, சிஎம் பங்க் விசஸ் நம்முடைய ராக், ஜான்சனாக்காக அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த டாக் டீம் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் WrestleMania 41ஓட டே 2ல நடக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் நடக்காது. அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வரதா இருக்கட்டும், நம்முடைய ராக் வரதா இருக்கட்டும், இங்கிட்டு வந்து நம்முடைய ஸ்டோன் கோல்டு வரதா இருக்கட்டும், சிஎம் பங்க் வரதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து இருக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. அதாவது WrestleMania 40ல வந்து நம்முடைய கோடி வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறக்காக யாரெல்லாம் நம்முடைய கோடி பக்கம் நின்னாங்களோ அவங்க எல்லாமே இப்போ வந்து WrestleMania 41ல நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை தோக்கணுமே அப்படிங்கிறக்காக இப்போ எல்லாருமே நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு அகென்ஸ்டாக தான் நிற்கிறாங்க. மேபி நம்ம WrestleMania 40ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கோடிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க. இதில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவாரா, இல்லை நம்மளுடைய ஜான்சனா வந்து நியூ WWE அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரா, அது இல்லாமல் சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனா வந்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவார். அது எல்லாமே நம்மளுடைய WrestleMania 41 நோக்கி தான் இருக்குது. நீங்கள் WrestleMania 41 பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய இப்போ நான் சொன்னல இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னேன்ல, இதை தவிர்த்து நம்முடைய ஜான்சனாவாக இருக்கட்டும், நம்முடைய கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்கும் இவங்க இல்லாமல் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.